Hey guys, வணக்கம் and welcome to KHD. பாகுபலி இன்னைக்கு 1000 கோடி வசூல் பண்ண முதல் இந்திய படம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்துல பாகுபலி மாதிரியே பாகுபலிக்கு முன்னாடியே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 1000 கோடிக்கு நெருக்கி வசூல் செய்த படங்கள் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and bell icon பிரஸ் பண்ணுங்க. ஓகே, பாகுபலி 1000 crores வசூல் பண்ணிருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். உலகத்தில் இருக்கிற எல்லா மீடியாவும் கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. அந்த லிஸ்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். 1957ல வெளியான மதர் இந்தியா சார்பில் ஆஸ்காருக்கு தேர்வான படம். இந்த படம் 1957லேயே சுமார் 3 கோடி அளவுக்கு வசூல் செஞ்ச படம். இந்த 3 கோடி இன்னைய தேதி மதிப்புக்கு கிட்டத்தட்ட 300-400 கோடி அளவு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 1960ல வெளியான முகலே ஆசாம், ஒரு அக்பரோட வாழ்க்கை வரலாறு தான். அக்பர், அனார்கலி, சலீம் இவங்களோட கதை தான் இந்த முகலே ஆசாம். 1960ல வெளிவந்த இந்த ஹிந்தி படம் தான் இந்தியாவோட முதல் பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 6 கோடி அளவுக்கு 1960லே வசூலிச்ச படம். அதுக்கப்புறம் 15 வருஷம் இந்தியாவில் முதல் வசூல் பண்ண படம், பிளாக் பஸ்டர் படமா இருந்தது இந்த முகலே ஆசாம் தான். இந்த 6 கோடி இன்னைக்கு கிட்டத்தட்ட 600-700 கோடி அளவுக்கு வாத் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 1975ல வெளியான ஷோலே, அமிதாப் பச்சன், தர்மேந்திரா நடிச்ச ஒரு மெகா பிளாக் பஸ்டர் படம். 1975க்கு அப்புறம் இந்த படம் தான் ரொம்ப நாளா வசூல்ல ரெக்கார்ட் வச்சிருந்துச்சு. கிட்டத்தட்ட 1975லேயே 15 கோடி அளவுக்கு வசூல் பண்ண படம். இன்னைய மதிப்புக்கு அது எப்படியும் 700 கோடி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பிளாக் பஸ்டர் படம் 1994ல வெளியான ஹம் ஆப்கே ஹை கௌன். சல்மான் கான், மாதுரி தீக்ஷித் நடிச்ச படம். இந்த படத்தோட வசூல் 65 கோடி. 1994 65 கோடினா இன்னைக்கு தேதிக்கு அது 600-650 கோடி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ 1994ல வெளியான ஹம் ஆப்கே ஹை கௌன் கிட்டத்தட்ட நெருக்கி ஒரு 1000 கோடி வசூல் செஞ்ச படம். அடுத்ததாக 1995ல வெளியான தில்வாலே துல்ஹானியா லே ஜாயேங்கே. எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு காலேஜ் முடிச்சுட்டு கல்யாணமான எல்லாரோட லைஃப்லயும் இந்த DDLJ அப்படிங்கிற ஒரு படம் ஒரு மறக்க முடியாத ஒரு படமா இருக்கும். ஷாருக் கான், காஜோல் நடிச்ச இந்த படம் சுமார் 61 கோடி வசூல் செஞ்சிச்சு. இன்னைக்கு தேதிக்கு இதோட மதிப்பும் ஒரு 600 கோடி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஃபிளேஷன் ரேட்லாம் கணக்கு பண்ணி தான் இந்த படம் பாம்பேல ஒரு தியேட்டர்ல சுமார் 20 வருஷம் ஓடி இருக்கு அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா ரெக்கார்ட். அடுத்த பிளாக் பஸ்டர் படம் 1998ல வெளியான ஷாருக் கான், ராணி முகர்ஜி, காஜோல் நடிச்ச குச் குச் ஹோத்தா ஹை. இந்த படமும் எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தோட மொத்த வசூல் ஒரு 48 கோடி. இன்னைக்கு தேதிக்கு இதோட மதிப்பும் சுமார் ஒரு 400-450 கோடி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த 1000 கோடிக்கு பக்கத்தில் வசூல் செய்த படங்கள்ல அடுத்து வர படம் கதார் ஏக் பிரேம் கதா. இது 2001ல வெளியான படம். சனி தியோல், அமிஷா பட்டேல் நடிச்ச இந்த படமும் ஒரு ஆல் டைம் பிளாக் பஸ்டர் லிஸ்ட் தான். இது 2001ல வெளியாகி சுமார் 75 கோடி. 2000ல 75 கோடி அப்படின்னா இன்னைக்கு தேதிக்கு அதோட மதிப்பு எப்படியும் 500 கோடியை தாண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு செம்ம கலெக்ஷன் பண்ண படம் இந்த கதார் ஏக் பிரேம் கதா. அடுத்து 2009ல வெளியான 3 Idiots. இதுதான் ஹிந்தி சினிமா மட்டும் இல்ல, இந்தியன் சினிமாவையே ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போன படம். 200 கோடிக்கு மேல வசூல் செய்த முதல் இந்திய படம். 200 கோடி 202 கோடி வசூல் செஞ்சு இந்த 3 Idiots அப்படிங்கிற இந்த படம் தான் அமெரிக்கா நடிச்சது. எல்லாருக்குமே தெரியும், நண்பன் அப்படின்ற பேர்ல தமிழ்ல வெளிவந்துச்சு. 3 Idiots படத்துக்கு அப்புறம் அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணது மறுபடியும் அமீர் கான் தான். அவரோட PK படம் 2014ல வெளியாச்சு. இந்த PK படம் உலக அளவுல சுமார் 792 கோடி வசூல் செஞ்சுச்சு. 500 கோடிக்கு மேல வசூல் செய்ய முடியும் ஒரு இந்திய படம் அப்படின்ற அந்த ரெக்கார்டை லெவல்ல எடுத்துட்டு போனது இந்த PK படம் தான். PK படத்துக்கு அப்புறம் நம்ம சல்மான் கானோட பஜரங்கி பாய்ஜான் அண்ட் சுல்தான், இந்த 2 படமும் 500 கோடிக்கு மேல வசூல் பண்ணுச்சு. பஜரங்கி பாய்ஜான் 2015 ரிலீஸ் ஆச்சு. சுமார் 626 கோடி உலக அளவுல மொத்தமா வசூல் பண்ணிருக்கு. அதே போல அவரோட சுல்தான் படம் 2016ல வெளியான படம். இதுவும் சுமார் ஒரு 580 crores பக்கத்துல நெருக்கி வசூல் பண்ணி இருக்குது. சோ இது ரெண்டும் சல்மான் கானோட ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட். அதே போல இப்ப மறுபடியும் தங்கல் 2016ஓட எண்ட்ல வெளியான தங்கல் படம் மறுபடியும் இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸையும் பிரேக் பண்ணி அதுவும் ஒரு 780 crores மேல வசூல் பண்ணுச்சு. இப்ப எல்லாத்துக்கும் மேல இதோ பார் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் இந்தியால இருந்து பாகுபலி இந்த 800 கோடியை தாண்டி 1000 கோடி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வசூல பண்ணிருக்குது. சோ இன்னைக்கு நம்ம லிஸ்ட் பார்த்தோம் இந்த வீடியோல. 1960ஸ்ல இருந்து 2017 வரைக்கும் பல 100 கோடி வசூல் செய்த இந்திய படங்கள். இதுல தமிழ் படம்லாம் இல்லையா? எங்கடா எங்க விஜய் அண்ணா படம், எங்கடா எங்க தல அஜித் படம் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. கமெண்ட் செக்ஷன்ல கவனமா கேளுங்க. என்ன மேட்டர்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் எல்லாம் வந்து 50, 60, 100 கோடி தான் மேக்ஸிமம் வசூல் பண்ண முடியும். தமிழோட மார்க்கெட் அந்த அளவுக்கு தான் இருக்குது. சோ
இதனால் வரைக்கும் உங்களை 200 கோடி 300 கோடி அப்படின்லாம் சொல்லிங்கன்னா அதெல்லாம் சும்மா லுள்ளாக்கி அப்படின்றத மட்டும் மறந்துடாதீங்க. ஓகே, இந்த 1000 கோடி பாகுபலி படத்தோட இந்த 1000 கோடி வசூல எந்த தமிழ் படம் பீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட 2.0வா இல்ல விஜயோட 61 விஜய் அட்லி காம்பினேஷன்ல வரக்கூடிய அந்த 61 படமா இல்ல நம்ம அஜித்தோட விவேகம் படமா, எந்த படம் இந்த பாகுபலி 1000 crore வசூல பீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. கிச்சடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. This is Randy saying tada bye bye, take care, வணக்கம்.